ஓம் சக்தி. அடுத்தவன் சொத்து. அடுத்தவன் செத்தால் அந்த சொத்து நமக்கு வருமே என்று நினைக்கக்கூடாது. இதய உணர்ச்சி செத்துவிட்டால் இறைக்கு இரையாக நேரும். முறையோடு வாழ்ந்தால் அமைதியும் நிம்மதியும் ஏற்படும். பெற்றோரிலும் நல்லவர்கள் கெட்டவர்கள் உண்டு. குழந்தைகளிலும் நல்லவர்கள் கெட்டவர்கள் உண்டு. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போல புத்தாடையில் அழுக்கு சேர்ந்துவிட்டால் எத்தனை முறை துவைத்தாலும் புத்தாடையாக மாறாது. அதுபோல மனித இனத்தில் அழுக்கு சேர்ந்துவிட்டால் அமைதி கிடைக்காது. கெட்ட பிறகு பழைய நல்ல பெயரை எடுக்க முடியாது. மண்பாண்டத்தை பக்குவமாக செய்து பக்குவமாக சுடாவிட்டால் உடைந்துவிடும், பிறகு ஒட்டாது. அதுபோல மனிதர்களும் பாவ புண்ணியங்களை உணர்ந்து பக்குவமாக வாழாவிட்டால் உடைந்த வாழ்க்கை மீண்டும் ஒட்டாது. அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.